ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை சூடான எண்ணெயில் இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து லேசாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த முட்டையையும் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போது சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இந்த அருமையான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸை ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.